வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில் பொறியியல் அதிசயங்களில் உலகில் மிக வேகமாக இயங்கக்கூடிய ரயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. உலகிலேயே மிக வேகமாக இயங்கக்கூடிய ரயில் பற்றி சொல்லுங்க சார். ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இன் த வேர்ல்ட் சீனாவில் உள்ள ஷாங்காய் மெக்லவ் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். மணிக்கு 431 கிலோமீட்டர் வேகம். ஸோ இன்றைக்கு இயங்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ட்ரெயின்ஸில் இதுதான் ஃபாஸ்டஸ்ட். ஷாங்காய் படோங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மற்றும் லான்யாங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் 30 கிலோமீட்டர் தூரம் தான். இந்த ரெண்டு பிளேஸுக்கு இடையில் உள்ள தூரம் 30 கிலோமீட்டர். ஆனால் 7 நிமிடங்களில் இந்த ட்ரெயின் ஏர்போர்ட்லேருந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடும். இதுதான் அதனுடைய சிறப்பு. உலகத்தின் மிக மிக வேகமான ரயில் ஒரு என்ஜினியரிங் மாவல் தான். ஷாங்காய் மெக்லவ் இது எப்போதிலிருந்து இயங்குகிறது? இதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க. 2004 ஆண்டு முதல் ஷாங்காய் மெக்லவ் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. சொன்ன மணிக்கு 431 கிலோமீட்டர். பட் சில டெஸ்ட் ரன்ஸ் பண்ணும்போது மணிக்கு 501 கிலோமீட்டர் வரைக்கும் அது போயிருக்கு. சொல்லப்போனால் ஏரோப்ளேனுக்கு அடுத்து ஃபாஸ்டஸ்ட் இந்த ட்ரெயின் தான். இது டோட்டலி எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பிரின்சிபலில் இயங்குது. அதனால் இதுக்கு பெட்ரோல் டீசல்லாம் தேவை கிடையாது. சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்காத ஒரு ட்ரெயின். அது மட்டும் இல்லை, அமைதியான பயணம். ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களோ பெரிய இறைச்சலோ எதுவும் இல்லாத ஒரு அமைதியான பயணம். அது மட்டும் இல்லாமல் அது தண்டவாளத்தில் தொட்டு பயணிக்காமல் இருக்கிறதுனால பெரிய எரோஷன்ஸ் இருக்காது, பெரிய காஸ்ட், அதாவது சர்வீஸ் காஸ்ட் இருக்காது. ஷாங்காய் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் சார். இந்த மெக்லவ்னா என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். மெக்லவ் அப்படிங்கிறது மேக்னட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான். மேக்னட்டிக்னா காந்தப்புலம் மூலமாக அது நடக்குது. லெவிடேஷன்னா உயர்த்துறது. ஆக்சுவலாக இந்த ரயில் ஒரு வித்தியாசமான ரயில். தண்டவாளத்தில் உராய்ந்து போகிறதில்ல. தண்டவாளத்தை டச் பண்ணாமல் ஒரு 5 முதல் 10 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒரு பறக்கக்கூடிய ரயில். காரணம் அந்த டெக்னாலஜி மேக்னட்டிக் லெவிடேஷன். லெவிடேஷன்னா உயர்த்துறது. மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக உயரத்தில், தண்டவாளத்தை விட கொஞ்சம் உயரத்தில் பறக்கிறதுனால தான் இந்த மேக்லவ் என்ற பெயரே. மேக்னட்டிக் லெவிடேஷன். மேக்னட்டிக் லெவிடேஷன், காந்த லெவிடேஷன் எப்படி வேலை செய்கிறது சார்? மேக்னட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறது மேக்னட்டிக் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் செயல்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மேக்னட்டிக் கோட்பாடுங்கிறது ஆப்போசிட் மேக்னட்டிக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஏன்னா எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன, நேர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபிள். இதை ரயில் சர்வீஸுக்கு பயன்படுத்தினாங்கிறது அதனுடைய பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஒண்டர். இந்த நீண்ட ரயில் பெட்டிகளோட அடிப்பகுதியில் மேக்னெட் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தண்டவாளத்துலேயும் மேக்னெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ தண்டவாளத்துக்கு எலக்ட்ரிசிட்டி செலுத்தி அதனுடைய நேச்சரை மாற்றுறாங்க. தண்டவாளத்தின் மேக்னெட்டிக் போல் எலக்ட்ரிசிட்டி வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ தண்டவாளத்தின் மேக்னெட்டிக் போலும் ரயில் பட்டிகளின் மேக்னெட்டிக் போலும் ஒரே துருவங்களாக இருக்கும்போது ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. ரயில் உயர்த்தப்படுது. ஸோ 1 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இல்லை 10 சென்டிமீட்டர் உயரத்தில் தண்டவாளத்துக்கு மேலே அப்படி உயர்ந்து நிற்குது. ஸோ மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் பிரின்சிபிள். இது உயரை தூக்கப்படுவதற்கான பிரின்சிபிள். அதே மாதிரி நகர்த்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ரயிலின் முன்பகுதியில் தண்டவாளத்தின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ரயில் பெட்டிகளுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எதிரெதிர் துருவங்களாக மாற்றப்படும் போது அட்ராக்ட் ஆகுது. ஸோ ரயில் முன்னோக்கி நகர்த்தப்படுது. இதுதான் பேசிக் பிரின்சிபிள். பட் இது ஒரு ஒண்டர்ஃபுல் கான்செப்டை பயன்படுத்தினதுனால இந்த ஒரு மிக வேகமான ரயில் பயணம்ங்கிறது சாத்தியமாயிருக்கு. இன்னொன்று அதில் பல அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, உராய்வு கிடையாது. இன்னொன்று, வழக்கமான ரயில்களில் தண்டவாளத்தில் செல்லும்போது ஏற்படக்கூடிய சத்தமோ சிக்கல்களோ எதுவும் இருக்காது. இன்னொன்று, பெட்ரோல், டீசல், நிலக்கரி எதுவும் தேவை கிடையாது. சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றது. ஷாங்காய் மேக்லவ்
இதனுடைய கட்டுமான பணிகளை பத்தி விளக்கி சொல்லுங்க சார். ஷாங்காய் மேக்லவ் என்ற ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சர்வீஸை உருவாக்கணும்னு 1990s எண்டில் சீன அரசு முடிவு பண்ணுது. அதுக்காக ஜெர்மன் டெக்னாலஜி அந்த கம்பெனிஸோட டைப் பண்ணிக்கிறாங்க. 2001 மார்ச் 1 இதனுடைய கட்டுமான பணிகள் தொடங்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட ரயில் பாதை 30.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதை ஒரு எலிவேட்டட் ரயில் ட்ராக் அமைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து தேவையான மின்காந்த அமைப்பை உருவாக்குறது அடுத்த ஸ்டேஜ். அதில் தண்டவாளங்களில் மின்காந்த அமைப்பு பொருத்தப்பட்டு அதுக்குரிய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் தக்க வகையில் பிளான் பண்ணப்படுது. அதே மாதிரி ரயில் பட்டிகளின் அடிப்பகுதியிலும் அதே மாதிரி மேக்னெட் பொருத்தப்பட்டு பிளான்டாக அதை அமைக்கிறாங்க. ஸோ இந்த கட்டுமானம் முடிந்ததுக்கப்புறம் 2 ரயில் நிலையங்கள் ஏர்போர்ட்லேயும் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் நல்ல ஒரு மாடர்னான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் உருவாக்கப்படுது. ஸோ 2.5 ஆண்டுகள் திட்டமிட்ட கட்டுமான பணிகளுக்கு பிறகு 2004 ஜனவரி 1 ரயில் சேவை தொடங்குது. முதல் சோதனை ஓட்டத்தில் ஷாங்காய் மேக்லவ் ட்ரெயின் மணிக்கு 501 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த டெஸ்ட் ரயிலில் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கு. பட் அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேகம் மணிக்கு 431 கிலோமீட்டர். பட் அதுதான் இன்னைக்கு உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். இந்த 2 ஸ்டேஷன்ஸுக்கும் இடையில் உள்ள 30.5 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 7 நிமிடங்களில் இந்த ட்ரெயின் கடந்துருது. ஷாங்காய் மேக்லவ் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, இதனுடைய குறைபாடுகள் என்ன சொல்லுங்க. மேக்னெட்டிக் லெவிடேஷன் என்ற முறையில் இது இயங்குது. ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஆனாலும் கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பக்கம் காஸ்ட் அதிகம், இன்னொரு பக்கம் இதுக்கு தனி தண்டவாளங்கள் தேவைப்படுது. மற்ற ட்ரெயினோட அதை லிங்க் பண்ணவே முடியாது. அதனால் அது இன்னொரு வகையான அடிஷ்னல் காஸ்ட். ப்ராக்டிக்கலாக ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இருந்தால் கூட குறைவான தூரங்களுக்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படுது. நீண்ட தூரங்களுக்கு வேகமான ரயிலுங்கிறது இன்றைக்கும் புல்லட் ட்ரெயின்ஸ் தான். சைனாலையும் சரி ஜப்பான்லேயும் சரி நிறைய புல்லட் ட்ரெயின்ஸ் அவை அனைத்துமே நீண்ட தூரங்களுக்கு எஃபெக்டிவாக போயிட்டுருக்கு. பட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சொன்னால் இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின்ஸ் தான். இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் இதனை உருவாக்குவதற்கு எவ்வளவு செலவாயிருக்கு சார்? அந்த இதனுடைய தனித்துவம் என்னன்னு? கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய். வெறும் 30 கிலோமீட்டர் பயணம், ஆனால் 15,000 கோடி. அதனால தான் ப்ராக்டிக்கலாக அதிக செலவிடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறதுனால தான் இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே வேளையில் தண்டவாளத்துடன் உராய்வு இல்லாத லெவிடேஷன் முறைங்கிறதுனால பராமரிப்பு செலவு கிடையாது. இரைச்சலோ அதிர்வுகளோ இல்லாத ஒரு சுகமான பயணம், ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல். அந்த வகையில் பல சிறப்புகள் இதில் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் இது ஒரு என்ஜினியரிங் ஒண்டர் தான். ஒரு மேக்னெட்டிக் பிரின்சிபிளை ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்துறது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அற்புதமான சாதனை. இந்த பொறியியல் அதிசயங்களை ஒவ்வொன்றா பார்த்ததுல வேகமாக செல்லக்கூடிய ட்ரெயினை பத்தின மிக அற்புத தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி ஆர்த்தி.